வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை புத்திசாலி மருமகன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்தில் பெருமாள்பட்டி என்ற கிராமத்தில் ஏழுமலை என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மனைவியின் பெயர் பிரமு. பிரமு தன் கணவனை மிகவும் அதிகாரம் செய்வாள். ஆதலால் கிராமத்தில் உள்ளவர்கள் பிரமு ரொம்ப ராங்கி பிடித்தவள், அகராதி பிடித்தவள், அவள் சகவாசமே நமக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பார்கள். பிரமு அவர்களிடம் வம்பு செய்தாலும் வீம்பு செய்தாலும் கண்டும் காணாமலும் போய்விடுவார்கள். பிரமு எப்போதும் ரொம்ப அட்டூழியமும் அராஜகமுமாக இருப்பாள். அவள் கணவனும் அவள் வாய்க்கும் அடிக்கும் பயந்து எதிர்பேசாமல் முடங்கி அடங்கி போய்விடுவான். பெருமாள்பட்டி கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அவனை பார்த்தால் பாவமாக இருக்கும். அப்படி ஒரு பிள்ளை பூச்சி. அவர்கள் தாம்பத்தியத்தின் பலனாக வள்ளி என்ற அழகான மகள் பிறந்தாள். சிறுவயது முதலே அம்மாவின் ஆதிக்கத்தன்மையையும் அப்பாவின் அடிமைத்தன்மை பற்றியும் பார்த்து பார்த்து வளர்ந்தாள். ஊரில் உள்ளவர்கள் இந்த பெண்ணை யார் கல்யாணம் செய்வார்கள், கல்யாணம் செய்ய போகிறவன் அந்தோ பரிதாபம்தான் என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். வள்ளி வளர்ந்து கல்யாண பருவம் வந்தது. ஊரில் உள்ள ஒருவரும் பெண் கேட்டு வரவில்லை, பிரமு மீது உள்ள வெறுப்பின் காரணமாக. அடுத்த கிராமம் மங்காபுரம். அங்கு ஏழுமலையின் அக்கா செம்பு என்ற செண்பகவள்ளி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு மாசிலாமணி என்ற மகன் இருந்தான். நல்ல உயரமாய் வாட்ட சாட்டமாய் வாலிபம் இடுக்கோடு இருந்தான். அவனும் அவன் அப்பா சோமுவுடன் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தான். ஏழுமலையின் குடும்பத்தை போல செண்பகவள்ளியின் குடும்பமும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தது. வள்ளியை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் உள்ளூரில் யாருக்கும் பிரமுவுடன் சம்பந்தம் செய்ய விருப்பமில்லை. அதனால் என்ன செய்வது என்று பலவாறு யோசித்தாள் பிரமு. கடைசியில் ஏழுமலையிடம் சொன்னாள். மாசிலாமணி வள்ளிக்கு முறைமாமன். அவனை புறம் தள்ளி வேறு யாருக்கும் வள்ளியை கல்யாணம் செய்து கொடுக்க கூடாது. அதனால் உங்கள் அக்காவிடம் இது பற்றி பேசுங்கள் என்றாள். ஏழுமலைக்கு தன்னையும் மதித்து தன் குடும்பத்தினரையும் மதித்து பிரமு பேசியது சந்தோஷமாக இருந்தது. என்றாலும் அக்காவிடம் இது குறித்து எப்படி பேசுவது என்று மொழி பிதுங்கியது அவனுக்கு. கல்யாணம் முடிந்தவுடனே பிரமு தன் வீட்டிற்கு உறவினர்கள் யாரும் வராமல் பார்த்து கொண்டாள். அவள் யாருக்கும் மரியாதை கொடுத்ததும் கிடையாது. என்றாலும் மனைவி சொல்லை தட்ட முடியாது அல்லவா? மங்காபுரம் சென்றான். நிறைய காய்கறிகள், கனிகள், வேர்க்கடலை மூட்டையுமாக தன் வீடு வந்த தம்பியை பார்த்து செம்புவுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. என்றாலும் இரத்த பாசத்துடன் ஓடி வந்து எதிர்கொண்டு அழைத்தாள். 20 வருஷங்களுக்கு பின் ஏழுமலையை பார்க்கும் சோமுவும் கூட அதிசயமாக இருந்தது. ஏழுமலை வந்த விஷயம் பற்றி கேள்விப்பட்டதும் செம்பு அலறிவிட்டாள். ஐயோ, உன் மகளையா? எனக்கு மருமகளாகவா? போகாத ஊருக்கு வழி கேட்கிறாயே தம்பி என்றாள். ஆனால் மாசிலாமணி, மாமாவின் மகள் வள்ளியை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறினான். வள்ளி பிரமுவின் மகள் என்று விருப்பமில்லாமல் இருந்தாலும் தம்பியின் மகள் என்ற பாசமும் இருந்தது செம்புவுக்கு. ஏழுமலையும் தன் மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் தனக்கு உதை கிடைக்கும் என்று பயந்து அக்காவையும் மாமாவையும் நிற்க வைத்து அவர்கள் காலில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து விட்டான். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? செம்புவும் சோமுவும் கல்யாணத்திற்கு சம்மதம் தந்துவிட்டனர். பிரமுவுக்கு பரமானந்தம். ஒரே மகள், அழகு மகள், செல்ல மகள். வள்ளி திருமணம் தன் வீட்டிலேயே செய்ய தீர்மானித்தாள். மருமகனுக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என கேட்டாள். மருமகன் மாசிலாமணி, உங்கள் தோட்டத்தில் காவலுக்கு உள்ள ஒரு நாயும் பட்டியில் உள்ள ஒரு ஆடும் போதும் என்று கூறினான். பிரமு தென்னை ஓலைகளை பறித்து குச்சிகள் கிழித்து நிறைய துடைப்பங்கள் செய்து வைத்தாள். மகள் வள்ளியை அழைத்து, கல்யாணம் செய்தபின் புருஷனை முந்தானையில் முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தோப்புக்கரணம் போடுவது என்று நீ சொன்னால் அவன் பதிலுக்கு எண்ணிக்கொள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு குடுமி உன் கையில் இருக்க வேண்டும். அவன் உன் பேச்சுக்களை கேட்கவில்லை என்றால் துடைப்பத்தால் 4 சாத்துவை என்றாள். வள்ளி தன் அம்மா வீட்டில் செங்கோல் ராஜ்யம் நடத்துவது போல நாமும் இருக்க வேண்டும் என்று வீராப்புடன் இருந்தாள். கல்யாண நாளும் வந்தது. மங்காபுரத்தில் உள்ள கிராம மக்களுடன் பெருமாள்பட்டி வந்து சேர்ந்தனர் செம்பு குடும்பத்தினர். தாலி கட்டியதும்
சாப்பாடு எல்லாம் எங்கள் ஊரில்தான் அனைவருக்கும் என்று கிளம்பிவிட்டார்கள். செம்புவும் சோமுவும். மாசிலாமணி தான் வந்த இரட்டை மாட்டு வண்டியில் வள்ளியை அமர வைத்து வண்டிக்கு பின்னால் நாயையும் ஆட்டையும் கயிற்றில் கட்டி வைத்து மனைவிக்கு சீராக வந்த நிறைய துடைப்பத்துடன் தன் ஊருக்கு கிளம்பினான். மாடு வேகமாக ஓடியதால் நாய் குறைத்தபடியே பின்னால் ஓடி வந்தது. மாசிலாமணி, ஏ நாயே, குறைக்காதே என்றான். நாய் குறைத்து கொண்டே ஓடி வந்தது. நான் ஒரு தடவை சொல்லும்போது கேட்டுக்கொள், இல்லாவிட்டால் எனக்கு கோபம் ரொம்ப வரும் என்று வண்டியை நிறுத்தினான். விளக்குமாறு ஒன்றை எடுத்து கோபாவேசத்துடன் நாயை அடிக்கலானான். பின் நாயை அவிழ்த்துவிட்டு ஓடிப்போ என்றான். நாய் கத்தியபடியே ஓடியது. பிறகு வண்டியை ஓட்டலானான். இதை பார்த்த வள்ளி, அம்மாடியோ, எவ்வளவு கோபக்காரன்! இவனை எப்படி நம்மால் அதிகாரம் செய்ய முடியும் என திகைத்தாள். இப்போது ஆடு மே மே என்று கத்தியது. மாசிலாமணி, ஆடே, கத்தாதே, நான் ஒரு முறை சொல்லும் போதே கேட்டுக்கொள், இல்லாவிட்டால் எனக்கு ரொம்ப கோபம் வரும் என்றான். ஆடு கத்தியபடியே ஓடி வந்தது. வண்டியை நிறுத்தினான் மாசிலாமணி. பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் வள்ளி. மாசிலாமணி ஆட்டை பிடித்து அது 4 கால்களையும் ஒன்றாக கட்டி வண்டிக்குள் தூக்கி எறிந்தான். என் பேச்சுக்கு கட்டுப்படாத ஆடே, வீட்டுக்கு போனதும் உன்னை வெட்டி கொன்று ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறேன் என்றான். இவ்வளவு கோபம் உடையவனா என்று பயந்து போனாள் வள்ளி. மங்காபுரம் வந்ததும் செம்புவும் சோமுவும் அவர்கள் வீட்டில் கறிக்குழம்புடன் ஊர் சாப்பாடு போட்டார்கள். மாசிலாமணி எப்போதும் உரத்த குரலில் அதிகார தோரணையுடன் பேசுவது கண்டு பயந்து போனாள் வள்ளி. மறுநாள் காலை விவசாய நிலையத்துக்கு சோமுவும் மாசிலாமணியும் கிளம்பினார்கள். பாதி தூரம் போகும்போதே ஏழுமலை அதிரச பெட்டியுடன் மகளை பார்க்க வந்தான். மாசிலாமணி, மாமா, அப்பாவுடன் தோட்டத்தை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருங்கள், நான் வீடு வரை சென்று வருகிறேன் என்று கூறி வீடு திரும்பினான். அங்கு அவன் தாய் செம்புவை பார்த்து, இனிமேல் நீங்கள் சமையல் செய்யாதீர்கள், ஓய்வு எடுங்கள், இனிமேல் வள்ளியே வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வாள், நீங்கள் என் கூட காலார தோட்டத்திற்கு நடந்து வாருங்கள் என்று அழைத்தான். வள்ளியை பார்த்து, வாய்க்கு ருசியாக சமைத்து வை, கதவை தாழ் போட்டுக்கொள், யார் வந்தாலும் கதவை திறக்காதே, நான் வந்த பிறகுதான் கதவை திறக்க வேண்டும், நான் எப்போதும் ஒரு முறைதான் சொல்வேன், மறுதடவை என் வாய் பேசாது கைதான் பேசும், உன் அம்மா கொடுத்த துடைப்பம் பத்திரமாக இருக்கிறதல்லவா, அத்தை மிகவும் நல்லவள், எனக்காக நிறைய துடைப்பம் செய்து கொடுத்திருக்கிறாள் என்றான். வள்ளி மிகவும் பயந்து போய் பதில் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். மாசிலாமணி அம்மாவை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். மாமாவுக்கு இளநீர் வெட்டி கொடுத்து உபசரித்தான். பின்பு, மாமா, வீட்டிற்கு போய் ஓய்வு எடுங்கள், நாங்கள் மதிய சாப்பாட்டு நேரத்திற்கு திரும்பி வந்து விடுவோம் என்றான். ஏழுமலையும் மகிழ்ச்சியுடன் அதிரச பெட்டியுடன் வீட்டிற்கு சென்றான். கதவை தட்டினான். ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவள் அப்பா ஏழுமலை வந்திருக்கிறார். ஆனால் கதவை அவள் திறக்கவே இல்லை. அவரும் திண்ணையிலேயே துண்டு விரித்து தூங்கிவிட்டார். மதியம் வீடு திரும்பினார்கள் கழனியிலிருந்து. மாசிலாமணி கதவை தட்டியதும் ஓடி வந்து திறந்தாள் வள்ளி. மாமா வீட்டிற்கு வெளியே தூங்குவதைக் கண்டான். மாமாவை எழுப்பினான். அப்பாவை வாங்க என்று அன்புடன் கூப்பிட்டாயா? முதலாக நம் வீடு தேடி வந்திருக்கிறார் என்றான் உரத்த குரலில். வள்ளியும் மிகவும் மென்மையாக, வாங்கப்பா என்றாள். சாப்பாடு ஆரம்பித்தது. எல்லாரையும் உட்கார வைத்து மகள் பரிமாறினாள். மகள் வீட்டு வேலையெல்லாம் நறுவிசா பார்ப்பதும் மருமகன் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லாமல் அமைதி காப்பதும் கண்டு வியந்து போனான். நம் வீட்டில் இருக்கும்போது குட்டி ராட்சசியாக இருந்த நம் மகளா இப்படி அருமையான மருமகளாக இருக்கிறாள் என்று வியந்து போனார். மாலையில் அவர் பெருமாள் பட்டி செல்ல வேண்டும். ஊருக்கு போவதற்கு முன் மருமகனை பாராட்டினார். இவளை நீங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வந்தது போல உங்கள் மாமியாரையும் நான் நல்ல பெண்மணியாக மாற்ற வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் என்றான். மாசிலாமணி மாமாவை தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். ஒரு செடியின் இளம் கிளையை உடைத்து மாமா கையில் கொடுத்தான். இந்த கிளையை 2ஆக உடையுங்கள் மாமா என்றான். ஏழுமலை ஒரு நொடியில் உடைத்து 2 துண்டுகளாக்கி மாசிலாமணி கையில் கொடுத்தான். பிறகு ஒரு கனத்த கிளையை வெட்டி மாமா கையில் கொடுத்து, இந்த கிளையை 2ஆக உடையுங்கள் என்றான். அவரால் முடியவில்லை. மாசிலாமணி சொன்னான், மாமா, இந்த கிளையை போல அத்தை ரொம்ப முத்தி போனார்கள் என்றான். ஏழுமலைக்கு புரிந்தது. இனிமேல் மனைவியை எப்படி திருத்த முடியும் என்று. மனதளவில் நொந்து போனாலும் மகள் நல்ல பெண்மணியாக மாறியது பற்றி
மிகவும் மகிழ்ந்தான். புத்திசாலி மருமகனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறினான். அதன் பிறகு மாசிலாமணியும் தன் சொல்லுக்கு அடங்கும் அழகான மனைவி வள்ளியுடனும் நல்ல தாய் தந்தையுடனும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.